தமிழ் பொது கட்டமைப்பினரால் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள அரியநேந்திரன் அவர்களுக்கு வடக்கு கிழக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரித்து வருகிறது. தமிழனன்று பிறந்தவன் அரியேந்திரனுக்கு வாக்கு பண்ணா இல்லை என்றால் அவன் திங்கிறான். தேர்தல் பரப்புரைக்காக அம்பாறை மாவட்டத்துள்ள தமிழ் மக்களை சந்திப்பதற்கு சென்றபோது வீர திலகமிட்டு ரத்தத்தால் பொட்டிட்டு தனது வெற்றியை மக்கள் உறுதி செய்துள்ளதாக கூறுகிறார் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன். அம்பாறையில் போய் பல இடங்களிலே கூறிய போது சாதாரண தாய்மார்கள் கட்டி முத்தமிட்டு நெத்தியிலே பொட்டு வைத்து செய்தார்கள். யாழ்ப்பாணத்திலே ஒரு இடத்திலே அவர் ரத்தத்தை ஊசியிலே குத்தி ரத்தத்தை கூட ரத்தத்தில் அகமிட்டார்கள், மாலை போட்டார்கள். நான் சொன்னேன், மாலையும் பொன்னாடையும் ஆராத்தி எடுத்தார்கள். அதெல்லாம் செய்ய வேணாம். நேற்று வந்து நடந்தது. அவர்களோட நோக்கம் எல்லாம் அரியநேத்திரன் என்ற தனி மனிதனுக்காக செய்யவில்லை. தமிழ் வெல்ல வேண்டும், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் என்பதற்கான அந்த அந்த செய்தி என்பது எல்லா உணர்வுகளையும் நாங்கள் தட்டிக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக கூறும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் போலிமுகம் அம்பலமாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களிடத்தில் தன்னை தமிழ் தேசியவாதி என காட்டிக் கொள்வதற்காக தமிழ் பொது வேட்பாளரையே தான் ஆதரிப்பதாக பொதுவெளியில் கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் அணியினர் மக்களிடம் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேளுங்கள். நான் புதுக்குடிப்பில இருந்து கதைக்கிறேன். என்னென்று சொன்னா, நான் ஒரு வேலை திட்டமா புதுக்குடிப்பு டவுனுக்கு போய் வீட்டை போய் கொண்டிருக்க சங்குக்குரிய ஆக்கள் வந்து சங்குக்கும் போட சொல்லி, மற்றது சிலிண்டருக்கும் போட சொல்லி கட்டாயப்படுத்தி எங்களுக்கு துண்டு பிரசுரம் தந்தவை. அப்ப நான் கேட்டேன், நின்னத்துக்காக சங்குக்கும் போட்டு சிலிண்டருக்கும் போட சொல்றீங்களான்னு சொன்னால், இது ஜனாதிபதிக்கும் சிலிண்டர் வந்து சங்கு வந்து பொது வேட்பாளரை நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறோன்னு சொல்லி, அப்ப இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்றோன்னு சொல்லித்தான் இப்ப நான் என்ன போல நான் போய் 4 பேருக்கு சொல்லிக்க அவை என்னட்ட இந்த கதையை திருப்பி கேட்கிறோம். இது எப்படி இதை நாங்கள் எடுத்துக்கொள்றது? மக்களை இப்போது புரிகிறதா? இவர் தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கிறாரா அல்லது ரணில் விக்ரமசிங்கவிடம் கையூட்டையும் பார் லைசன்ஸையும் வேண்டிவிட்டு தனது சுயலாப அரசியலுக்காக மக்களை ஏமாற்றி வருகின்றாரா என்பதை வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களே முடிவெடுங்கள். தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியநேந்திரன் அவர்களுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற முடிவை தான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என மக்கள் சந்திப்பில் திட்டவட்டமாக கூறுகின்றார் அரியநேந்திரன். இறுதியாக நடந்த மத்திய குழு கூட்டத்திலே முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அதில் தலைவராக இருக்கக்கூடிய மாவிசேன ராஜ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. சிரேஷ்ட உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீநேசன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. யோகேஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இவ்வாறு எங்கள் வட மாகாணத்திலேயும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ளாமல் திடீரென்று அந்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அதிலே அவர்கள் கூறப்பட்ட விடயம் ஏற்கனவே என்னவென்றால், இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே குறிப்பிட சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை யாராவது அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதை சுட்டிக்காட்டி இருப்பார்களாக இருந்தால் அதை பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்போம் என்று கூட கூறியிருந்தார்கள். ஆனால் எந்த ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய 3 வேட்பாளர்களும் எவருமே சமஷ்டி என்கின்ற சொல்லையால் அது சுயநிர்ணய உரிமை என்ற கருத்தையோ கூறவில்லை. ஆனால் அவர்கள் என்ன காரணத்துக்காக ஆதரிக்கின்றார்கள் என்று கூறவில்லை. நான் நினைக்கின்றேன், ஒரு தனிப்பட்ட குரோத காரணமாக ஒரு பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கூறியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே தோற்கடிப்பதற்கு கருவியாக யாரை பாவித்திருக்கின்றார்கள் என்றால் சைத் பிரேமதாசாவை கருவியாக எடுத்திருக்கின்றார்கள். அந்த கருவிக்கு பின்னும் இன்னும் பல விடயங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆகவே நான் இந்த இலங்கை தமிழரசு கட்சி இந்த முடிவை எடுத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நேற்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை மேற்கொண்ட முன்னாள் யாழ் மாநகர சபை முதல்வரும் சட்டத்தரணியுமான மணிவண்ணன் கூறுகையில், கடந்த பல ஆண்டுகளாக தமிழ் மக்கள் தென்னிலங்கையைச் சேர்ந்த பிரதான வேட்பாளர்களுக்கு மாறி மாறி வாக்களித்திருக்கிறார்கள்.
அதிலே மைத்ரிபால சிறிசேன 2015 ஆண்டு தமிழ் மக்களுடைய வாக்குகளாலே வெற்றியையும் பெற்றிருக்கின்றார். நல்லாட்சி என்று சொல்லி 5 ஆண்டுகள் அவரும் ஆட்சியிலே இருந்திருக்கின்றார். ஆனால் இந்த தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று பெருவாரியாக பெற்று ஆட்சி பீடம் ஏறியவர்களும் சரி, அல்லது பெருவாரியாக பெற்ற போதும் ஆட்சி பீடம் ஏற முடியாமல் எதிர்க்கட்சியிலே இருந்தவர்களாகவும் இருக்கட்டும், தமிழ் மக்களுக்கு இன்னல்கள் நிகழ்கின்ற பொழுது அவர்களுக்காக எந்த ஒரு குரலையும் பாராளுமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி கொடுக்கவில்லை. அல்லது தமிழ் மக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகிய இடங்களுக்கு வந்து அவர்களோடு நின்று போராட்டங்களிலே ஈடுபட்டவர்களும் அல்ல. குறிப்பாக குருந்தூர் மலையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாளங்களுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது, வெடுக்குநாரி மலையிலே தங்களுடைய அடையாளங்களுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது, மயிலந்தமடுவிலே தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக பசுமாடுகளுக்காக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்த பொழுது, அல்லது 1000 நாட்களையும் தாண்டி காணாமலாக்கப்பட்டவர்கள் போராடி கொண்டிருந்த பொழுது, இந்த எவருமே தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாகியவரும் சரி அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவரும் சரி எவருமே தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கவில்லை. எனவே வாக்களிப்பு என்பது மக்களின் ஜனநாயக உரிமை. அதை எவராலும் தடுக்க முடியாது. ஆகவே நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டுமென சிந்தித்து வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பொறுப்பாகும்.